எழுவய பூக்களையே எரடுத்தும் பார்க்கலையே ஆளால உஞ்சீரிப்பு கொத்துதையா. எழுவய பூக்களையே அன்னைக்கு ஆக்சுவலி அவங்க ஃபஸ்ட்டு வேறு யாரையோ பாட வைக்கிறதா தான் இருந்தாங்க. அர்ஜென்ட்டாக அவங்களுக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு தேவைப்பட்டது. ஸோ ஜிவி சார் வெற்றி சார்கிட்ட சைந்தவி வாய்ஸ் வச்சு இப்போ நான் ரஃபாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிங்கர் அவங்க அவைலபிள் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். வெற்றி சார் சரி ஓகே நீங்கள் எனக்கு நான் ஷூட் போகணும் இல்லையா, ஸோ டக்குன்னு சரி சைந்தவி வச்சு பாட வச்சுருங்கன்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார். ஸோ என்னை ஸ்டூடியோ போகும்போது அவர் சொன்னது ட்ராக் தான், மெயின்லாம் கிடையாது, பட் ரொம்ப ராவாக இருக்கணும், இமோஷன் ரொம்ப அதாவது ரொம்ப ஒரு லிரிக்ஸ் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஒரு இமோஷனல் சாங்கு. ஸோ ரொம்ப அழகுலாம் படுத்தி சாஃப்டாக க்யூட்டாலாம் பாடக்கூடாது, ராவாக இருக்கணும் அப்படின்போது அப்போது நான் சொன்னேன் ஓப்பன் த்ரோட்டடாக பாடட்டுமா அப்படின்னு கேட்டேன். ட்ரை பண்ணு பார்க்கலாம் அப்படின்னா நான் சரி சிரிக்கக்கூடாது, ஆனால் நான் ஃபுல் த்ரோட்டடாக பார்க்கறேன், முதல்ல பாடு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ ஓப்பன் த்ரோட்டடாக பாடுறச்சு இது நல்லா இருக்குது. எங்கள் நாத்தனார் எல்லாருமே ரெக்கார்டிங்கில் அப்போ சும்மா எங்கள் வீட்டில் இருந்தோம், சரி ரெக்கார்டிங் டக்குன்னு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஸோ அப்போ பாடினோடனே அவங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு. அப்போ ஜிவி சார் சொன்னாங்க இந்த இது நல்லா இருக்குது, இந்த ஓப்பன் த்ரோட்டடாகவே ஃபுல்லாக பாடிடு இந்த பாட்டுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பாடி முடிச்சோடனே சொன்னார் இதனால் நான் இது வரைக்குமே ஜிவி சார் எந்த பாட்டுமே அவர் சைந்தவி பாடினா நல்லா இருக்கும்னு சொன்னதே கிடையாது. ப்ரொடியூசர் இல்லை டைரக்டர் சைந்தவி பாடினோம் அப்படின்னு சொன்னால் தான் அவர் கூப்பிடுவார். ஸோ அவர் சொல்லிட்டார் இது நான் ட்ராக்குன்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன், ஸோ எனக்கு தெரியாது இது ஓகே ஆகுமான்னு, நான் புஷ் பண்ண மாட்டேன், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கிட்டோம் அவ்வளோதான் அப்படின்ட்டாரு. நான் அனாவசியமாக ஏன்னா அவர் முதல்லேருந்தே நாங்கள் 2 பேருமே ஃபஸ்ட்டு ஒர்க்கே பண்ணக்கூடாது இருந்தோம் சேர்ந்து, பட் ஏஎல் விஜய் சார்னால நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அப்போவே யாராவது அதாவது அவங்களா கூப்பிடணும், ஈ ஓன்ட் ரெக்கமெண்ட் மை நேம், அதே மாதிரி நானும் போய் கேட்க மாட்டேன் எனக்கு ஒரு பாட்டு கொடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நானும் கேட்க மாட்டேன். ஸோ அப்படி தான் எங்களோட அந்த ப்ரொஃபஷ்னல் இது போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருக்கும் பிடிச்சி பாட்டு ரெக்கார்ட் பண்ண அப்புறம் அதனால அந்த இதுவே வச்சுக்கலாம் அப்படின்னு. கல்லாக நின்னாயோ காலோக நின்னாயோ கண்ணே நீ திரும்ப வரணும் வீட்டுக்கு, மல்லாந்து போனாலும் மண்ணோடு சாஞ்சாலும் ஐயா நீ பெருமை சாதி சனத்துக்கு, தலச்சம் புள்ள இல்லாம சரிஞ்சதெத்தனாட்சி நீயே எங்க ராசாவா களத்துக்கு, தாயோட 12 மாசம் பத்தையா தாங்காம நீயும் போனா தப்பையா. எழுவய பூக்களையே எரடுத்தும் பார்க்கலையே ஆளால உஞ்சீரிப்பு கொத்துதையா, அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா, கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் அம்மாகத்தை சொல்லுதையா, ஆடும் ஆடும் வெறும் வாய மெல்லுதையா, காத்தோட வாசம் காடெல்லாம் உன் பாசம் ஊத்தாட்டம் நினப்பே ஊருதையா, சால்சாப்பு வேணா நில்லையா, சாவையும் கூறு போட்டு கொல்லையா.